அவ்வளோதான் மக்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 50 லட்சத்துக்கு ஆப் அடிக்கிற மாதிரி எல்லா வேலைகளும் பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஆல்ரெடி 45 லட்சத்துக்கு வந்து வந்துடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 5 லட்சம் வச்சு, மறுபடியும் ஒரு 5 லட்சம் வச்சு அப்படின்னு சொல்லி 5 லட்சமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வின்னிங் ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா தம்பி, இப்போ என்ன ஆச்சு, விஷால் உள்ளே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம், ஜாக்லின் எவிக்டட். ஜாக்லினால் பணப்பொட்டியை எடுத்துகிட்டு உள்ளர வர முடியல. அவங்க விழுந்தாங்களா எழுந்தாங்களா என்னமே தெரியல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தன்னுடைய விளையாட்டையும் கப்பையும் விட்டு விட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சில நேரங்களில் நமக்கு அது வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், ஸோ அப்படி இருந்து ஒரு பிளேயர் வந்து எவிக்டாக வெளியே போயிருக்காங்க, அதுவும் குறிப்பாக பணத்துக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து உள்ளர நிகழ்கிறதோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதில் எல்லா இடங்கள்லையும் வந்து ஸ்மார்ட் ப்ளே பண்ணக்கூடிய சௌந்தர்யா வந்து யோசிக்காமல் தன்னால் முடியாது அப்படிங்கிற போது அவங்களும் ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பாதியில் போய் பாதியிலே வந்துட்டு இருக்காங்க உள்ளர, கரெக்டான டைமுக்குள்ளர. சரிங்களா, பணப்புட்டி எடுக்கலை, ஆனால் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. பவித்ரா நல்லா விளையாடிருக்காங்க, 2 லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க. இப்போது விஷால் வெறித்தனமாக விளையாடிருக்காப்புல. மனுஷன் வெறித்தனம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் விஷால் வந்து உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ரன்னரப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது விஜய் விஷாலை பொறுத்த வரலையும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து 60 மீட்டர் வந்து நடைபெறும். 30 செகண்ட் தான். சரிங்களா, நேற்றுக்கு வந்து 45 மீட்டருக்கு வந்து 25 செகண்டுகள் வந்து கொடுத்தாங்க. இப்போ 15 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 5 செகண்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, ஸோ சவாலான விஷயமா இருந்தாலையும் இப்போ முத்துக்குமரனும் வந்து போட்டி போடுறாப்புல, ரயான் அவர்களும் வந்து போட்டி போடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்திந்தி முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி சிம்பிள், 30 மீட்டரை வந்து 12 செகண்டில் வந்து கடந்துட்டார். ஸோ அதனால் வந்து அப்படியே டபுளாக மாற்றினா கூட 60 மீட்டருக்கு வந்து நமக்கு 24 செகண்ட்ஸ் வந்து போதும். ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலும் இன்னும் 1 or 2 செகண்ட்ஸ் வந்து போதும், நம்ம அடித்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கார். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரயான் அவர்களும் வந்திருக்காரு. ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய முத்துக்குமரனை விட கொஞ்சம் குயிக்காக வந்து இருக்காப்புல, 1 or 2 செகண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து இருக்கார், வேகமாக வராப்புல. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ அதுக்கப்புறம் கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி விஜய் விஷால் வந்து போகிறாப்புல. 5 லட்ச ரூபா பணப்பொட்டி. அதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொட்டி வைக்கப்படும். அந்த 3 பொட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கணும் மீன்ஸ் என்ன, அதில் பணப்பொட்டிகள் ஒரு பொட்டியில் தான் வந்து இருக்கும் பணம், மீது 2 பொட்டியில் ஒன்றுமே இருக்காது. அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி, அதுவும் மூடி வேறு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து ஓப்பனில் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வரதே கஷ்டப்பட்டேன்டா, ஏன்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி வந்து விஜய் விஷாலுக்கு வந்து 3 பொட்டி, அந்த 3 பொட்டியில் ஒரு பொட்டியில் தான் வந்து பணம் இருக்கும். அந்த பணப்பொட்டியை உள்ளே கொண்டு வந்தாக்கா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா விஜய் விஷால் வேகமாக ஓடி போய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வித்தின் தி டைமுக்குள்ளே. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விஜய் விஷாலுடைய இந்த செயலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.